வெயிட் லாஸ் அப்படின்னா எதனால இப்போ வந்து அதிகமா ஏறுது? எதனால டீனேஜ் பெண்களோட பருமன் வந்து அதிகமாகுது? சி வெயிட் கெயின் வந்து 2 வகையா பிரிப்பாங்க. ம். ஒண்ணு வந்து பிரைமரி வெயிட் கெயின் அப்படின்னு ம். சொல்லி, இன்னொன்னு செகண்டரி வெயிட் கெயின் ம். அப்படின்னுவாங்க. இத புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, பிரைமரி அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்கவழக்கங்கள், நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றத்தினால டைரக்ட்டா நம்மளுக்கு ஒரு நோய் வருதுன்னா அது பிரைமரி ம். அப்படின்னு சொல்றது. ம். அப்போ நம்மளுக்கு வெயிட் வெயிட் கெயின் ஆகுறது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றப்போ, அது உங்களுடைய உணவு பழக்கவழக்கத்திலயோ, உங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றத்திலயோ ஏதோ ஒரு தவறுகள் நீங்க பண்றீங்க. அதன் மூலியமா வரக்கூடிய ஒரு வெயிட் கெயின் வந்து பிரைமரி. ஓகே. இன்னொன்னு செகண்டரி. செகண்டரின்றது ஒண்ணும் இல்ல. இத பார்த்துட்டு இருக்க நெறைய பேருக்கு தைராய்டு இருக்கலாம், பிசிஓடி இருக்கலாம், இல்ல ஆமா. சுகர் இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு ஹார்மோனல் பிரச்சனை, மென்சஸ் இஷ்யூ இருக்கும். அப்போ அத தொடர்ந்து ஒரு வெயிட் கெயின் இருக்கும். இல்ல ஒரு கன்சீவ் ஆயிருப்பாங்க. ம். பிரெக்னன்சி டைம்ல கொஞ்சம் வெயிட் கெயின் ஆயிருப்பாங்க. ம். அந்த வெயிட் அப்படியே கன்டின்யூ ஆகும். ஆமா. சோ இதெல்லாம் வந்து செகண்டரி வெயிட் ம். கெயின் அப்படின்னு ம். சொல்லுவாங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் பிரைமரியை பத்தி பேசுவோம். ம். பிரைமரியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இப்போ ஜெனரலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரோ எடுத்துக்கோங்க. ம். ஜெனரலா வெயிட் லாஸ் பண்ணா என்ன பண்ணுவாங்க? முதல் விஷயம் டயட் தான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ ம். பண்ணுவாங்க. எக்ஸர்சைஸ், வாக்கிங், மேக்ஸிமம் வாக்கிங் பண்ணுவாங்க. ம். சோ வேற என்னென்ன ஹோம் ரெமெடிஸ் பண்ணுவாங்க? சரி, ஓகே. நான் அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். ம். இப்போ முதல் தவறா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, வெயிட் கெயினுக்கு முக்கியமான ஒரு தவறு நிறைய பேர் வந்து உங்களுடைய சர்க்கிள்லயோ இல்ல இத பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வீட்லயோ இல்ல ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கலாம். ம். என்னன்னா அந்த டயட்னு ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அந்த டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தா வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும். ஆமா, ஆமா. நான் வந்து ஒரு 70 இருந்தேன் சார். ம். 65 என்னோட டார்கெட் வெயிட்டா இருந்தது. நான் டயட் ஃபாலோ பண்ண 73 ஆயிட்டேன் ம். ம். அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னுடைய முதல் விஷயம் என்னன்னா, சாப்பாடு நீங்க எப்ப சாப்பிட நிறுத்துறீங்களோ அப்ப வெயிட் கெயின் ஆகும். ஓகே. இது வந்து ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் இத சொல்லும்போது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டாபிக்கா தெரியும். ம். ஆனா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்கு கலோரி சர்ப்ளஸ், கலோரி டெபிசிட். இது வந்து நம்ம நிறைய பேசிட்டு ஓகே. இருக்கோம். நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான கலோரிகள் எவ்வளவு இருக்கு அப்படின்றது. ம். நம்ம ம். உடம்புக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கலோரி தேவை அப்படின்னு இருக்கு. அதுக்கு அதிகமா நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அது கலோரிக் சர்ப்ளஸ். ஓகே. தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கலோரி சாப்பிடுறோம். எனக்கு வந்து 2000 கலோரி தேவை அப்படின்னா நான் ம். 2500 சாப்பிட்டேன்னா அந்த 500 எனக்கு தேவையில்லாத கலோரி. ஓகே. அதே போல 1500 சாப்பிட்டேன்னா கலோரிக் டெபிசிட். ம். கலோரி கம்மியா எடுத்துக்க. நம்ம வந்து லாஸ் பண்ணணும்னு நினைச்சு சாப்பாட்டை குறைக்கிறோமோ அப்பதான் So என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆம், அப்படியே ஃபுல் கட்டு கட்டிட்டு இருப்போம். ம். அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருப்போம். ம். திடீர்னு ஒரு நாள் ஞானோதயம் வந்துரும். ம். நைட்டு போய் படுக்கும்போது முடிவு பண்ணிடுவோம். அடுத்த நாள் காலையில நாளையில இருந்து நான் டயட் இருக்க போறேன், வெயிட் குறைக்க போறேன் ஆமா. அப்படின்னு. நைட்டு படுக்கும்போது சும்மா இருக்கும். நைட்டு போன்ல தேடும் யார் யார் ம். என்னென்ன டயட் யூஸ் பண்ணிருக்காங்க, ம். தெரிஞ்ச ஹீரோ, ஆமா. இருக்கிற கிரிக்கெட் பிளேயர், ஃபுட்பால் பிளேயர் இவங்க என்ன ம். சாப்பிடுறாங்க, ஃபுல்லா ஒரு லிஸ்ட் எடுப்போம். ம். எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில ஒரு டயட் ஷீட் போட்டுட்டு ம். டக்குன்னு ஃபுட்டை குறைச்சிரும். ஓகே. சோ என்ன ஆகும்னா, நீங்க அது வரைக்கும் எடுத்துட்டு இருந்த வெறும் சாப்பாடு கார்போஹைட்ரேட் தான் அதிகமா எடுத்திருப்பீங்க. காலையில இட்லி, தோசை, மதியானம் சாப்பாடு, நைட்டு திருப்பி இட்லி, தோசை, ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஆமா. திருப்பி 11, 12 மணிக்கு ஸ்நாக்ஸ், டீ, காஃபி இப்படியே ம். போயிட்டே இருந்திருக்கும். ம். ம். திடீர்னு ஒரே நாள்ல அப்ரப்டா அப்படியே அந்த கலோரிஸ் ஃபுல்லா கட் பண்றீங்க. ஓகே. என்ன ஆகுது, நீ 2000 கலோரி சாப்பிட்ட இடத்துல ம். ஒரு 1000 கலோரி அடுத்த நாளே மாறும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்பு பேனிக் ஆகும். நம்ம ஓகே. உடம்பு பயப்படும். ம். நம்ம எல்லாருமே விலங்குகள் தான். ம். நம்ம எல்லாரும் ஒரு 6 அறிவு படித்த விலங்குகள். ஆமா. அப்போ நம்ம இப்போதான் வந்து கொஞ்சம் அந்த அறிவு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றோம், அந்த அக்ரிகல்ச்சர் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். அரிசி எல்லாம் விளைய வச்சோம், நெருப்பை கண்டுபிடிச்சோம், ஆமா. சமைச்சோம், சாப்பிடுறோம். வீட்டுல இப்ப அரிசி பருப்பு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ம். வீட்டுக்கு போனோம் ஆமா. அப்படின்னா சமைக்கிறதுக்கு அரிசி பருப்பு இருக்கும். தேவைப்பட்டா பக்கத்துல கடை இருக்கு, வாங்கிக்கிறோம். ம். சோ அந்த 3 வேளை ஃபுட்டு காலையில, மதியானம், நைட்டு சாப்பிடணுன்ற கல்ச்சர் ம். இப்போ வந்தது. ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்க பாலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கற்கால மனிதர்கள் அங்க இருந்து ம். நம்ம வந்தோம் அப்படின்னா ம். நம்மளோட எவல்யூஷன் எப்படி இருக்கும், நம்மளுடைய ஜெனட்டிக்கலா நம்மளுக்கு என்ன ஃபீடா இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு உணவு அப்படின்றது தேடி கிடைச்சா சாப்பிடுவோம், ம். இல்லைன்னா இல்ல. ஆமா. சாப்பாடுன்றது தேடுறோம், கிடைக்குது அப்படின்னா சாப்பிடுவோம், இல்லைன்னா இல்ல. இதுதான் வந்து மனுஷனோட ஆமா. இது. அப்போ திடீர்னு நம்ம உடம்புக்கு சாப்பாடு நம்ம கம்மியா. ஒரு 1000 கலோரி மட்டும் எடுத்துக்கிறோம், சாப்பாடை முழுசா கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்பு பயப்பட ஆரம்பிச்சிடும். அந்த ம். பழைய அந்த ஜீன்ஸ் எல்லாம் வெளியே வரும். நம்ம உடம்பு ஓகே. என்ன நினைச்சுக்கணும், இவன் ம். ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கான், ம். இவனுக்கு சாப்பாடு கிடைக்கல போல, ம். அதனால கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்கான் ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல மெட்டபாலிசமா ஃபுல்லா ஸ்லோ பண்ணிடும். ம். மெட்டபாலிசம் ஸ்லோ பண்ணது என்னன்னா, நம்மளுடைய லிவரோட எனர்ஜி கம்மி பண்ணி ஓகே. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அந்த 1000 கலோரி நான் உள்ள சாப்பிட்டோம் பாத்தீங்களா, ம். அந்த ம். 1000 கலோரியில 500 கலோரி தான் யூட்டிலைஸ் பண்ணணும் உடம்பு. ம். யூட்டிலைஸ் பண்ணி நம்மளுடைய ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிட்டு ம். மீதி 500 கொண்டு போயிட்டு ஃபேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகே. எதுக்கு ஃபேட்டா ஸ்டோர் பண்ணோம்னா, ஒருவேளை நாளைக்கு இந்த 1000 கிடைக்காம போயிருந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு, ம். அப்போ உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கொழுப்பு தேவை ம். அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே. சோ இதை நம்ம ரிப்பீட்டடா பண்ணும்போது என்ன, ரெகுலரா நீங்க பண்ணும்போது மெட்டபாலிசம் ஸ்லோ ஆக ம். ஆரம்பிக்கும். ம். அது ஸ்லோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபேட் உடம்புல போட ஆரம்பிக்கும். அந்த ஓகே. 1000 கலோரி சாப்பிட்டாலும் ம். ஃபேட் போய் போட தான் செய்யும். ஆனா ம். உடம்பு டயர்டா இருக்கும். நான் கம்மியா சாப்பிட்டேன், ஆனா உடம்பு குண்டாயிட்டே போகுது சார், ஆனா டயர்ட்னஸ் மட்டும் அதிகமா இருக்கு ம். அப்படின்னா. சோ இது முதல் விஷயம். கம்மியா சாப்பிட்டா வெயிட் கண்டிப்பா போடும்.
ஓகே. இது முதல் விஷயம். ம். இன்னொரு பெரிய தப்பா நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. ம். எப்படி சாப்பிடுறோம்ன்றதா முக்கியம். ஆமா. இது ஒரு விஷயம். என்ன சாப்பிடுறது முக்கியம் தான், ஆமா. அப்சல்யூட்லி. அதுக்காக வந்து நான் டெய்லி பிஸா பர்கரா நான் சாப்பிடுறேன் அப்படின்னு கிடையாது. ம். அது என்ன சாப்பிடுறோம்ன்றது கூட ரெண்டாவது தான். அது ம். எப்படி சாப்பிடுறோம் அப்படின்றது ஆமா. தான் எனக்கு என்னுடைய முதல் பாயிண்ட். ம். அந்த என்ன சாப்பிடுறோன்ற இடத்துல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் ரெகுலரா சொல்லிட்டே இருக்கதான் அந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆமா. சொல்லிட்டு இருக்கோம் அதே ம். விஷயம் தான். கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கிறத சாப்பிடுங்க, ம். நல்லா ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறத சாப்பிடுங்க, ம். கலரிக் டெபிசிட்டா இருக்கிறத சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ம்.